மாமியார் மருமகள் புதுக்கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்ஸ்க்காக பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. சிட்டில அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில நேரம் சூரியகாந்தம் கேஸ் அடுப்பை பத்த வைக்க லைட் ரெட் டிக் டிக்னு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா எவ்வளவு முயற்சி பண்ணாலும் கேஸ் அடுப்பு மட்டும் எரியவே இல்லை. டேய் ராஜேஷ், என்னடா இது, இந்த கேஸ் அடுப்பு எரிய மாட்டேங்குது, கேஸ் தீர்ந்து போச்சா என்ன? இன்னைக்கு சாயந்தரம் என்னுடைய மகளிர் குழுவை சேர்ந்தவங்க எல்லாரும் என் வீட்டுக்கு வராங்கடா. அவங்களுக்கு இட்டாலியன் பாஸ்தா மக்ரோனி எல்லாம் செஞ்சு கொடுக்குறேன்னு வேற பில்டப் கொடுத்துட்டேன்டா. அப்போ ராஜேஷ் போனை பார்த்துக்கிட்டே அவங்க அம்மா கிட்ட வந்தான். அம்மா, கேஸ் தீர்ந்து போனாலும் இப்போதைக்கு சிலிண்டர் வராது, ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் தான் புக் பண்ண முடியும்னு இப்போ ஒரு புது ரூல் வந்திருக்கு தெரியுமா? அது மட்டும் இல்லை, டெலிவரி பாய்ஸ் எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்களாமா. ஸ்விக்கி சொமேட்டோ கூட இப்போ கிடையாது. அதை கேட்ட உடனே சூரியகாந்த கையில இருக்கிற லைட்டர் கீழே விழுந்துருச்சு. அட கடவுளே, டெலிவரியும் வராது, கேஸும் இல்லையா? அப்படின்னா என் குழுவை சேர்ந்தவங்க இன்னைக்கு வீட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு என்ன குடிக்கிறதுக்கு வெறும் பச்சை தண்ணியை கொடுத்து அனுப்ப சொல்றியா என்ன? ஏங்க அமைதியாவே இருக்கீங்களே, ஏதாவது ஐடியா கொடுக்கலாம்ல? அப்ப ராமாராவ் பேப்பர் படிக்கிறத விட்டுட்டு, சூரியகாந்தம், என்கிட்ட ஐடியா எதுவும் இல்லை. ஆனா ஒன்று, அந்த 5 ஸ்டார் ஹோட்டல் சாப்பாடெல்லாம் செய்யாம விறகடுப்புல சாப்பாடு செஞ்சு கொடுத்தாலே போதும். விறகடுப்புல நான் சமைக்கிறதா? என் கண்ணெல்லாம் எரியும். அப்படி இருந்தாலும் சிட்டியில விறகு எங்க இருந்து கிடைக்குது? நம்ம பர்னிச்சர் கால் எல்லாத்தையும் உடைச்சு போட்டுருவா? அப்பதான் கோமலி கிச்சன்ல இருந்து சிரிச்சுக்கிட்டே வெளியில வந்தா. அத்தை, கவலைப்படாதீங்க, நமக்குதான் நம்ம மாந்தோட்டம் இருக்குல்ல, இங்க இருந்து 1 மணி நேரம் டிராவல்ல இருக்கு அந்த மாந்தோட்டம். அதுக்கு பக்கத்துல ஒரு கால்வாயும் இருக்கு இல்லையா? நாம அங்க போலாம். சில்லுனா வீசுற காத்துக்கு நடுவுல நான் உங்களுக்காக ஸ்பெஷலா அங்க விறகடுப்புல சமைச்சு கொடுக்கறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் அந்த இடத்துக்கு லஞ்சுக்கு வர சொல்லிடுங்க. என்னது, அந்த கால்வாய் பக்கத்துல நீ விறகடுப்புல சமைச்சு கொடுக்க போறியா? சிச்சி, அங்கெல்லாம் என் பிராண்டட் புடவையை கட்டிக்கிட்டு வந்தா என்ன ஆகுறது? எல்லாருக்கும் அந்த மணல உட்கார வச்சு பரிமாற சொல்றியா? வேற வழி இல்லையா அத்தை? இங்க வரவங்கள பட்னியா அனுப்புறதுக்கு பதிலா அங்க வரவங்களுக்கு ஏதாவது விருந்து சாப்பாடு சமைச்சு கொடுத்தா அவங்க ஒருவேளை அவங்களுக்கு அதை பிடிச்சு கூட போகலாம். வர சொல்லுங்க, ஒரு தடவை பாத்துடலாம்ல. சூரியகாந்தத்துக்கும் இப்ப வேற வழி இல்லைங்கிறதுனால அவங்களும் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. கார்ல எல்லாரும் அந்த மாந்தோப்புக்கு கிளம்புனாங்க. கோமலி கார்ல சமைக்கிறதுக்கு தேவையான பாத்திரம், பானை, மளிகை சாமான் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டான். ஆனா சூரியகாந்தம் ஒரு எலக்ட்ரிக் ஸ்டவ், அதாவது கரண்ட் அடுப்பு, அப்புறம் ஒரு எலக்ட்ரிக் சாப்பர், அப்புறம் ஒரு ஹேர் ட்ரையரை கொண்டு வந்தாங்க. ஏமா, கால்வாய்க்கு பக்கத்துல கரண்ட் கனெக்ஷனே இல்லையே, அப்புறம் இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் எதுக்கு? டேய், போற இடத்துல என் முடி வீணா போச்சுன்னா அதான் காய வைக்கிறதுக்கு ட்ரையர் கொண்டு வந்தேன். கோமலியால விறகடுப்புல சமைக்க முடியலனா ஏன் இண்டக்ஷன் அடுப்புல நானே சமைச்சுப்பேன். சூரியகாந்தம், அங்க இருக்கிற தென்னை மரத்துல உன்னோட இண்டக்ஷன் ஸ்டவ்வை கனெக்ஷன் கொடுக்க பிளக் இருக்கான்னு பாத்துக்கோ, அப்ப சரியா பிளக் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதும் எல்லாருமே சிரிச்சாங்க. அந்த காரும் நேரா மாந்தோப்புல வந்து நின்னுச்சு. அந்த தோட்டத்துக்கு பக்கத்துல சுத்தமான தண்ணி இருக்கிற கால்வாய் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு பக்கத்துல மணல், அதுக்கு பக்கத்துல பச்சை பசேல்னு மாந்தோப்பு. அங்க இருக்கிற அமைதியும் அந்த ஆத்துல இருந்து வர சில்லுன்னு காத்தும் அந்த சிட்டில சுட்டு போட்டாலும் கிடைக்கவே கிடைக்காது. சூரியகாந்தம் அவங்க பட்டு புடவைய கொஞ்சம் தூக்கி பிடிச்சுக்கிட்டு அந்த மணல்ல நடந்தாங்க. என்னடா ராஜேஷ், இந்த மணலு என் காலு மணலுக்குள்ள பொதிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்பதான் அந்த மணலுக்குள்ள இருந்து ஒரு சின்ன நண்டு வெளியில வந்து சூரியகாந்தத்துடைய பெருவிரல அதோட நகத்தால பிடிச்சிருச்சு. ஐயோ ஏலியனு, டேய் ராஜேஷ், என் கால ஏதோ ஃபாரின் புழு பிடிச்சுக்கிட்டு இருக்குடா, என் விரல சாப்பிடுது, காப்பாத்துறா அப்படின்னு அந்த மணல்ல அவங்க டான்ஸ் ஆடவே ஆரம்பிச்சாங்க. ராமாராவ் அதை பார்த்து வயிறு குலுங்க சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு. கோமலி உடனே வந்து மெதுவா அந்த நண்டை எடுத்து தண்ணிக்குள்ள விட்டுட்டா. அத்தை, அது ஏலின் இல்ல, பாவம் சின்ன நண்டுதான். அதை நீங்க தெரியாம மிதிக்க போயிருப்பீங்க, பயத்துல அது உங்க விரல கடிச்சிருக்கோம். ஐயோ, இங்க இந்த மாதிரி எல்லாமே இருக்குமா? இப்படி ராட்சச பூச்சிகள் எல்லாம் இருக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் இந்த பக்கம் வந்திருக்க கூட மாட்டேன். கோமலி முந்தானி எடுத்து சொருகிக்கிட்டு வேலைய தொடங்கினா. சூரியகாந்த தூரமா நின்னு இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. கோமலி அடுப்பு எதுவும் கொண்டு வரல. அதனால அந்த கால்வாய் ஓரமா இருக்கிற ஈரமணல்ல ஒரு பெரிய பள்ளத்தை அவ தோண்ட ஆரம்பிச்சா. அந்த பள்ளத்துல காஞ்ச விறகுகளை போட்டு அடுப்ப பத்த வச்சா. விறகெல்லாம் நல்லா எரிஞ்சே நெருப்பு வந்த உடனே ஒரு பெரிய பானையில காய்கறி, அரிசி ரெண்டுத்தையும் போட்டு அந்த பானையை அந்த பள்ளத்துக்குள்ள வச்சுட்டா. அதுக்கு மேல பூசணி இலைய போட்டு மூடி மறுபடியும் அந்த சூடா இருக்கிற மணலை மேல போட்டா.
அப்புறம் உள்ள இருந்து கொஞ்சமா ஆவரி வர்றதுக்கு ஒரே ஒரு ஓட்டைய மட்டும் போட்டா. என்ன கோமலி இது? சாப்பாடு பானைய மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சு வச்சிருக்க. அது சாப்பாடு குண்டாவா இல்ல புதையலா? ஐயோ இல்லத்த, மணலுக்கு ஒரு குணம் இருக்கு. அது என்னன்னா அனலை நல்லாவே இழுத்து உள்ளுக்குள்ள வச்சுக்கும். அதனாலதான் உள்ள பானையில அரிசி தண்ணி காய்கறி எல்லாம் போட்டு வச்சிருக்க. மேல மணல் போட்டிருக்க. அந்த சூடு நல்லா பரவி தம் முறையில உள்ள இருக்கிற அரிசி வேகும். எங்க ஊர்ல ஒரு தடவை கேஸ் அடுப்பு எதுவும் இல்லாதப்போ நாங்க எல்லாரும் இப்படிதான் சமைச்சோம். இப்படி பண்ணா சாப்பாட்டுல இருக்கிற சத்தெல்லாம் ஆவியா போகாது, சுவையும் ரொம்ப அருமையா இருக்கும். கோமலி சொன்னதை கேட்டு சூரியகாந்தத்துக்கு ஒண்ணுமே புரியல. அவங்களுக்கு கேஸ் அடுப்பு பத்த வைக்க தெரியும், இல்ல இண்டக்ஷன் அடுப்பு பத்த வைக்க தெரியும். ஆனா கோமலி மாதிரி பிரச்சனை வரும்போதெல்லாம் இப்படி ஒரு சொல்யூஷனோட அவங்க இல்ல. கோமலி மறுபடியும் அதே மாதிரி ஒரு பள்ளத்தை எடுத்து அதுலயும் நெருப்பு போட்டு அதுல வெங்காயம் பச்சை மிளகா கொஞ்சம் புளி கொஞ்சம் கத்திரிக்காய் இதை எல்லாத்தையும் அனல்ல வேக வச்சா, கொஞ்சம் தொக்கு செய்யறதுக்கு. இது எல்லாமே அந்த விறகடுப்புல நல்லா வெந்துகிட்டு இருக்கும் போது அந்த புகை வாசம் அந்த காய்கறியோட வாசம் எல்லாம் சேர்ந்து நல்லா மணமணுத்துச்சு. இதை எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்த ராமாராவ், கோமலி, அவசர அவசரமா வந்ததுல குடிக்க தண்ணி கேன் கூட கொண்டு வரல. தாகமா இருக்கு, என்ன பண்றது அப்படின்னு சொல்லும் போது சூரியகாந்தமும் அங்க வந்து, அட ஆமாங்க, வாட்டர் பாட்டிலை கொண்டு வரலையே. இந்த ஆத்து தண்ணியை குடிச்சா என் வாய்ஸ் என்ன ஆகுறது? ஐயோ இப்ப என்ன பண்றது அப்படின்னு சத்தமா கத்துனாங்க. கோமலி சிரிச்சுக்கிட்டே ஒரு சின்ன ஆராய்ச்சி பண்ணா. கோமலி சுத்தமா இருக்கிற ஒரு துணியை எடுத்து அதுல அந்த ஆத்து மணலு அப்புறம் கூழாங்கல்ல அப்புறம் அடுப்புல இருந்து கொஞ்சம் மசியையும் எடுத்து அதை மூட்டையா கட்டினா. அந்த மூட்டைய ஒரு பாத்திரத்துக்கு மேல வச்சு ஆத்து தண்ணிய கொண்டு வந்து அந்த மூட்டை மேல ஊத்தின உடனே அதுக்குள்ள போன தண்ணி அந்த கூழாங்கல்ல அந்த மசி எல்லாத்துலயுமே ஃபில்டர் ஆகி கீழே இருக்கிற பாத்திரத்துல ஊத்துச்சு. இந்தாங்க மாமா, சுத்தமான மினரல் வாட்டர். அந்த ஆத்து தண்ணியில இருக்கிற அழுக்க மணலும் கூழாங்கல்லும் தடுத்துரும். அப்புறம் அந்த மசி இருக்கே, அது இதுல இருக்கிற பாக்டீரியா எல்லாத்தையுமே இழுத்துக்கும். இப்போ இந்த தண்ணி சுத்தமா இருக்கும். சூரியகாந்த விருப்பமே இல்லாம அந்த தண்ணியை குடிச்சு பார்த்தாங்க. ஆனா அந்த தண்ணி ஃப்ரிட்ஜில் இருக்கிற தண்ணியை விட சில்லுன்னு மினரல் வாட்டரை விட டேஸ்டாவே இருந்துச்சு. அத பார்த்து அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. கோமலிக்கு நிறைய விஷயம் தெரியுது அப்படின்னு அவங்க ரொம்பவுமே சந்தோஷப்பட்டாங்க. அன்னைக்கு மதிய நேரம் சாந்தம்மா அவளுடைய தோழிகளை எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு அந்த இடத்துக்கு கார்ல வந்தா. அங்க இறங்குனதும் அந்த மாந்தோப்பு அந்த கால்வாய் தண்ணி மணல் எல்லாத்தையும் பார்த்து முகம் சுருங்கி போச்சு. என்ன சூரியகாந்தம், வாட்ஸ்அப்ல ரிவர் வியூ லஞ்ச் அப்படின்னு சொன்ன, நான் ஏதோ பீச்சுக்கு கூப்பிட்டுருப்ப அப்படின்னு பார்த்தேன். இங்க வந்து பார்த்தா ஏதோ விறகடுப்பு கால்வாயெல்லாம் இருக்கு. இது ஏதாவது சினிமா செட்டா? அப்போ சூரியகாந்தம் பதட்டமா கோமலிய பார்த்தாங்க. கோமலி அவங்க பக்கத்துல வந்தா. ஆண்டி, தப்பா எடுத்துக்காதீங்க. இது ரெசார்ட்டும் இல்ல, பெரிய பங்களா வீடும் இல்ல. இது ஜஸ்ட் ஒரு ஓபன் கிச்சன் மட்டும்தான். உங்களுக்காக எங்க அத்தை ஸ்பெஷலா மணலுக்குள்ள தம்முல வெந்த சாப்பாடு ரெடி பண்ணிருக்காங்க. உங்களுக்கு இன்னைக்கு டிஃப்ரெண்டான கிராமத்து விருந்து தான் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. நீங்க எல்லாரும் அந்த மரத்துக்கு கீழே போய் உட்காருங்க. சாந்தம்மாவும் அவளுடைய தோழிங்களும் அந்த ஆத்தங்கரையோரமா போட்டிருந்த பாயில போய் உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. பட்டணத்துல ஏசி ரூம்ல இருக்கிறத விட அங்க ரொம்பவும் கிளைமேட் சில்லுன்னு இருந்துச்சு. கோமலி எல்லாருக்குமே வாழை இலைய போட்டா. மணல்ல தம்மல வெந்த அந்த பானையோட மூடிய திறந்த உடனே அதுல இருக்கிற சாப்பாட்டு மனம் ரொம்பவும் நல்லா வெளியில வந்துச்சு. அந்த மனம் எல்லாருக்குமே பசிய தூண்டி விட்டுச்சு. அந்த சாப்பாடு பூ போல வெந்திருந்துச்சு. இலையில சாப்பாடு, அப்படியே கத்திரிக்காய் தொக்கு, பச்சை புளி ரசம், அப்புறம் அந்த ஆத்துல பிடிச்ச மீனை வறுத்து அதே இலையில வச்சா கோமலி. சாந்தம்மாவுக்கு விருப்பமே இல்லைனாலும் அந்த கத்திரிக்காய் தொக்கு கொஞ்சம் சாப்பாடு கூடவே கொஞ்சம் நல்லெண்ணெயை சேர்த்து கலந்து ஒரு வாய் எடுத்து வச்சாங்க. அப்படி சாப்பிட்ட உடனே அவங்க முகம் பளிச்சுன்னு மாறுச்சு. விறகடுப்புலயும் சூடான மணல்லையும் வெந்த அந்த சாப்பாடு அந்த கத்திரிக்காய் தொக்கு இது ரெண்டுமே அருமையா இருந்துச்சு. அவங்க வாழ்க்கையில பல 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போயிருக்காங்க, பல பார்ட்டிக்கும் போயிருக்காங்க. இவ்வளவு சுவையான சாப்பாடு சாப்பிட்டதே இல்ல. ஏன்னா இதுல எந்த ஒரு பேக்கேஜ் ஃபுட்டும் கலக்கல, எந்த ஒரு கெமிக்கலையும் பயன்படுத்தாத ஃபுட்டு தான் இது. ஓ மை காட் சூரியகாந்தம், என்ன இது? இதுல என்ன போட்டு சமைச்சிருக்கீங்க? எத்தனை 5 ஸ்டார் ஹோட்டல்ல நான் சாப்பிட்டிருப்ப? இவ்வளவு சுவையான சாப்பாட நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்ல. ஒருவேளை மண்பானையில சமைச்சதுனாலதான் இந்த சாப்பாடுக்கு இவ்வளவு டேஸ்டா? அப்போ சூரியகாந்தம் பெருமையா சிரிச்சுக்கிட்டு, ஆமா சாந்தம்மா, நீங்க எல்லாரும் குக்கர்ல சமைச்சு எல்லா சத்தையும் இழக்கிறீங்க. ஆனா நாங்க தம்முல சமைச்சு எல்லா சத்தும் அந்த சாப்பாட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி பாத்துக்கிறோம்.
அதே மாதிரி கேஸ் அடுப்பு இண்டக்ஷன் அடுப்புல சமைக்காம இந்த மாதிரி விறகடுப்புல மண்பானையில சமைச்சா உண்மையிலேயே சுவை கொஞ்சம் கூடுதலா தான் இருக்கும். அப்போ சாந்தம்மா அவங்க திமிர் எல்லாத்தையும் விட்டுட்டு கோமலிய பாராட்டினாங்க. உண்மையிலேயே உன் மருமக ரொம்ப டேலண்டட் சூரியகாந்தம். இது வரைக்கும் நம்ம சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் சாப்பாடே இல்ல. உன் மருமக எனக்கு இயற்கையா சமைச்சு கொடுத்தாலே இந்த சாப்பாடு தான் உண்மையான சாப்பாடு. அப்படி வந்தவங்க எல்லாரும் சந்தோஷமா சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. எல்லாரும் முன்னாடியும் தான் மானத்தை காப்பாத்தின மருமகளை பாராட்டுறதுக்காக சூரியகாந்தம் வந்தாங்க. என்ன மன்னிச்சிடு கோமலி, காலையில கேஸ் இல்லைன்ன உடனே அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைச்சேன். ஆனா கிராமத்து பொண்ணு, நீ என் கௌரவத்தை காப்பாத்திட்ட. கிராமத்துல வாழ்றவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா இயற்கையோடு ஒன்றி வாழ்ற உங்களுக்கு தான் எல்லார விடவும் எல்லாமே நல்லா தெரியுதுல. அத்தை, இயற்கையில நமக்கு தேவையான எல்லாமே இருக்கு. ஆனா அது எப்படி பயன்படுத்துறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். அப்ப ராமராவ் சூரியகாந்தத்துக்கிட்ட வந்து, அந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வையும் ஹேர் ட்ரையரையும் என்ன பண்ணலாம், ஆத்துல தூக்கி போட்டுடலாமா அப்படின்னு கேட்ட உடனேயே எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஐயோ வேண்டாம், அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஆனா இனிமே வாரத்துல ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை நாம தினமும் வந்து இங்கதான் லஞ்சு சாப்பிடுறோம். அன்னைக்கு நான் என்ன கேக்குறேனோ அதை நீ சமைச்சு கொடுக்கணும் கோமலி. அன்னைக்கு சாயந்தர நேரம் அவங்க எல்லாரும் அந்த ஆத்தங்கரையோரமா உக்காந்துக்கிட்டு சந்தோஷமா சாப்பாடு சாப்பிட்டாங்க. இயற்கையோட மகிமைக்கு முன்னாடி சிட்டி ஆடம்பரம் தலை குனிஞ்சுதான் ஆகணும். அது மே மாசம். வெயில் அதிகமா இருந்துச்சு. வெளியில 48 டிகிரியை தாண்டி வெயில். சிட்டில அடிக்கடி நடக்கிற பவர் கட்டால சூரியகாந்தத்தோட வீட்டுல இருக்கிற 3 ஏசில 2 ஏசி கெட்டே போயிடுச்சு. இப்போ ஹால்ல இருக்கிற ஒரே ஒரு ஏசி மட்டும்தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த ஒரு ஏசிக்கு முன்னாடி உட்கார்றதுக்கு சூரியகாந்தமும் அவங்களுடைய மூத்த மருமகளும் இளைய மருமகளும் எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அத்தை, கொஞ்சம் நகர்ந்து உட்காருறீங்களா? உங்க முந்தான என் முகத்துல வந்து படுது. ஏசி காத்து வேற சரியா வர மாட்டேங்குது. நான் போட்டுக்கிட்டு இருக்கிற மேக்கப் வேற இந்த அனல்ல கரைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆமா அத்தை, எனக்கு வேற சென்சிட்டிவ் ஸ்கின்னு. எனக்கு வேர்த்து கொட்டுச்சுன்னா என் மேக்கப் எல்லாம் கரைஞ்சி போயிடும். அப்புறம் இன்ஸ்டால எப்படி வீடியோ போஸ்ட் பண்றது? காத்து கொஞ்சம் எனக்கு வரட்டும். என்னங்கடி, என் பிள்ளைங்க வாங்கி போட்டிருக்கிற ஏசிக்கு கீழே நான் உட்காரதுக்கு 2 பேரும் பஞ்சாயத்துக்கு வரீங்களா? 2 பேரும் காலையில இருந்து இங்கதான் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்களே. யாராவது ஏதாவது வேலை செஞ்சீங்களா? பாவம் அந்த கோமலி மட்டும்தான் சமையலறையில போய் நமக்காக சமைச்சுக்கிட்டு இருக்கா. நீங்க 2 பேரும் மகாராணிங்க மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. ஏங்க கேக்குதா? இங்க வாங்க. ராமாராவ் கையில நியூஸ் பேப்பரோட அங்க வந்தாரு. என்ன காந்தம், அதான் ஏசி வேலை செய்யுது, அப்புறம் எதுக்காக கத்திக்கிட்டு இருக்க? ஏசி வேலை செஞ்சா போதுமா? இந்த வீட்ல இருக்கிற இந்த 2 மருமக கிட்ட மாட்டிக்கிட்டு நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேனே. ஏதாவது யோசனை இருந்தா சொல்லலாம்ல? யோசனை ஒண்ணுதான் இருக்கு காந்தம். நம்ம ஊர்ல ஒரு மாந்தோப்பும் பச்சை பசேல்னு வயலும் இருக்குல்ல. அங்க மரம் நிறைய இருக்கிறதால ஜில்லுன்னு காத்து வீசும். அங்க ஒரு ஓப்பன் கிச்சன் இருக்குல்ல. எல்லாரும் வெளியிலேயே உட்காந்து அழகா சமைக்கலாம். இந்த வெயில் காலம் முடிகிற வரைக்கும் பேசாம நாம நம்ம ஊருக்கே போகலாம். அத கேட்ட உடனே சின்ன மருமக கோமலி சமையலறைக்குள்ள இருந்து உற்சாகமா வந்தா. இது சூப்பர் ஐடியா மாமா. பச்சை பசேல இருக்கிற வயலுக்கு நடுவுல மரத்துக்கு கீழே சமைக்கிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ரெடி மாமா. அட கடவுளே, வயல்லையா? அங்க ஏசி இருக்காது, கொசு கடி வேற இருக்கும். நான் வரலப்பா. அங்க வைஃபை சிக்னல் எல்லாம் இருக்காதுல்ல அத்தை. அப்போ ரீல்ஸ் எப்படி போஸ்ட் பண்ணுவேன்? நான் வரல. நீங்க வரலனா இப்படியே இந்த காங்கிரீட் வீட்டுக்குள்ள அப்படியே அவிஞ்சு போயிடுங்க. எப்படியும் கரண்ட் இல்லாம ஏசியும் வேலை செய்யாது. கோமலி, என் துணி எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ண. நாம போலாம். இவங்களுக்கு சமைக்க ஆள் இல்லாம பசியில செத்து போகட்டும் அப்படின்னு சூரியகாந்தம் மிரட்டினதை பார்த்து மிச்ச மருமக 2 பேரும் நாங்களும் வரோம் அப்படின்னு கார்ல ஏறினாங்க. கொஞ்ச நேரத்துல ஊர் எல்லையில இருக்கிற ஒரு வயல் கிட்ட வந்து சேர்ந்தாங்க. அவங்க எல்லாரும் காரை விட்டு இறங்குனதும் சில்லுன்னு காத்து ஒண்ணு அவங்க மேல பட்டு வரவேற்றுச்சு. அப்பாடா, இங்க காத்து எவ்வளவு சில்லுன்னு வீசுதுங்க. இங்க ஏசி எதுவுமே தேவையில்லை போல. ஒரு மரத்துக்கு கீழே ஒரு பெரிய பந்தல். அங்க ஒரு விறகடுப்பு, அப்புறம் அரிசி அரைக்கிறதுக்கு உரலு, உலக்க, இது எல்லாமே அப்படியே இருந்துச்சு. ஏன் அத்தை, இதுவா கிச்சனு? இங்க கேஸ் அடுப்பு எங்க இருக்கு? மிக்ஸி எங்க இருக்கு? இந்த விறகடுப்புலயா நான் சமைக்கணும்? புகைக்கு என் கண்ணெல்லாம் எரியாதா? ஐயோ, இதெல்லாம் பார்க்க அந்த காலத்து சமையலறை மாதிரி இருக்கு. சரி, கெட் ரெடி வித் மீ, வில்லேஜ் கிச்சன் எடிஷன் அப்படின்னு புது ரீல போட்டுறேன். இங்க பாரு கமலா, அந்த போனை தூக்கி போடு. தடவையா நீங்க 2 பேரும் இந்த விறகடுப்புல சமைக்க போறீங்க. இன்னைக்கு உங்களுக்கு நான் ஒரு போட்டி வச்சிருக்கேன். நீங்க 2 பேரும் இதே விறகடுப்புல தான் இன்னைக்கு மதியத்துக்கு சாப்பாட சமைச்சு கொடுத்தாகணும். சாப்பாடு மட்டும் நல்லா இல்லைன்னு வச்சுக்கோ,
அப்புறம் உங்களுக்கு இன்னைக்கு ராத்திரிக்கு சாப்பாடு இருக்காது பாத்துக்கோங்க. அப்ப கோமலி அங்க வந்து, அத்தை, அவங்க 2 பேருக்கு அதெல்லாம் வராது. நான் வேணா உதவி செய்யட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நீ நல்லாவே சமைப்ப. உன் தலையில இவளுங்க எல்லா வேலையும் கட்டி போட்டுருவாளுங்க. அதெல்லாம் வேண்டாம். இன்னைக்கு இவளுங்க தான் சமைக்கணும். 2 பேரும் சீக்கிரமா போய் என்ன சமைக்க தெரியுமோ அத சமைக்க சொல்லு. சூரியகாந்தம் ஒரு கைத்துக்கட்டுல உட்காந்துக்கிட்டு மருமகளுக்கு ஆர்டர் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. கமலா, நீ போயிட்டு அந்த ரசத்துக்கு தேவையான மிளகு சீரகம் எல்லாத்தையுமே அம்மியில வச்சு அரைச்சி எடுத்துக்கிட்டு வா. சாந்தினி, நீ போய் சீக்கிரமா விறகு வச்சு அடுப்பு பத்த வை. அடுப்பு நல்லா எரியணும். சாந்தினி உடனே அடுப்பு பக்கத்துல போய் உக்காந்தா. அதுல விறகு வச்சு அவ அடுப்பு பத்த வைக்க முயற்சி பண்ணா, தீ பிடிக்கல. அதுக்கப்புறம் ஒரு பேப்பரை வச்சு முயற்சி பண்ணா, பேப்பர் கடகடன்னு எரிஞ்சி அணைஞ்சும் போயிடுச்சு. அத்தை, இந்த அடுப்பு வேலை செய்ய மாட்டேங்குது. இதுக்கு ஏதோ ஆஸ்துமா பிரச்சனை போல. வெறும் புகைய மட்டும்தான் கொடுத்துக்கிட்டே இருக்கு. அடுப்புக்கு ஆஸ்துமா வரல, உனக்கு தான் பைத்தியம் பிடிச்சிச்சு போல. காத்து வரணும் அப்படின்னா அந்த ஊதாங்குழு பக்கத்துல இருக்கு பாரு, அதை எடுத்து ஊது. அப்பதான் நெருப்பு பிடிக்கும். விமலா சரின்னு பக்கத்துல வச்சு ஊதி பார்த்தா. என் கண்ணெல்லாம் எரியுது, என் முகமெல்லாம் கருப்பாயிடுச்சு. நான் சமைக்க மாட்டேன் போங்கத்த. இன்னொரு பக்கம் இப்போ கமலா கையில உரல பிடிச்சுக்கிட்டு கண்ணுல கண்ணாடிய போட்டுக்கிட்டு ஸ்டைலா அந்த கல்லு பக்கத்துல வந்து நின்னா. என்னடி சமைக்க சொன்னா கண்ணாடி மாட்டிக்கிட்டு வந்திருக்க? மிளகு சீரை இடிச்சா அந்த காரத்துக்கு கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்டும்ல அத்த, அதான் கண்ணாடி போட்டிருக்கேன். அப்புறம் இப்ப நான் லைவ்ல இருக்கேன், மேக்கப் கலையக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லி கமலா உலக்கையை பிடிச்சிட்டு ஒரு இடிதான் இடிச்சான். உரல்ல இருக்கிற அந்த ஒரு வெங்காயம் பறந்து போய் சூரியகாந்த தலையில விழுந்துச்சு. அடியே, உரல்ல போட்டு இடிக்க சொன்னா ஏன் தலையில போட்டு இடிக்கிற? இன்னைக்கு நீ சமைச்ச மாதிரி தான், நான் சாப்பிட்ட மாதிரி தான். கமலாவுக்கு தெரிஞ்சு போச்சே அவளால இங்க சமைக்க முடியாதுன்னு. யாருக்கு தெரியாம ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் நின்னு ஸ்விக்கில 2 பிரியாணியும் ஒரு பட்டர் சிக்கனையும் லொகேஷன் போட்டு ஆர்டர் பண்ணா. அப்பாடா, ஸ்விக்கிக்காரன் சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துருவான். அத்தை கிட்ட நாங்க தான் சமைச்சோம் அப்படின்னு போய் சொல்லிடலாம் அப்படின்னு பிளான் போட்டா. 1/2 மணி நேரத்துல ஸ்விக்கி பாய் வந்து அந்த ஆர்டரை டெலிவரி பண்ணிட்டு அங்கிருந்து போயிட்டான். அப்ப கமலா யாருக்கு தெரியாம அந்த சாப்பாடு எடுத்துக்கிட்டு மெதுவா கிச்சன் கிட்ட வந்துட்டா. ஆனா அங்க ஒரு மரத்துல இருந்த குரங்கோட மூக்குக்கு அந்த சிக்கன் பிரியாணி வாசம் வந்துச்சோ என்னவோ. உடனே மரத்தை விட்டு கீழே இறங்கி குதிச்சு கமலா கையில இருந்த அந்த பைய எடுத்துக்கிட்டு மரத்துல ஏறி உக்காந்துச்சு. கமலா சத்தமா, ஐயோ வாங்க வாங்க, குரங்கே சாப்பாடு எடுத்துக்கிட்டு போயிடுச்சு. அப்போ சூரியகாந்தம் அங்க வந்து, என்னடி இது, உன்னை சமைக்க சொல்லி சொன்னா யாருக்கு தெரியாம திருட்டுத்தனமா சிட்டியில இருந்து ஸ்விக்கில ஆர்டர் பண்ணி வாங்குறிய சாப்பாட? அது அந்த குரங்குக்கு பிடிக்கல போல தெரியுது. அதனாலதான் அந்த சாப்பாட புடுங்கிக்கிட்டு போயிடுச்சு. இன்னைக்கு நீங்க எல்லாரும் பட்னியாவே இருங்க. மதியம் 2 மணி ஆச்சு. பாவம் எல்லாராலையுமே பசிய தாங்கிக்கவே முடியல. அப்போ கோமலி கணத்துல இறங்குனா. அத்தை, நீங்க அமைதியா இருங்க. நீங்க 2 பேரும் சும்மா உட்காருங்க, நான் சீக்கிரமா சமைச்சு கொண்டு வந்துடுறேன். கோமலி முந்தானி எடுத்து இடுப்புல சொருகிக்கிட்டு சுறுசுறுப்பா வேலைய ஆரம்பிச்சா. தோட்டத்துக்கு போய் அங்க விளைஞ்சிருக்கிற கத்திரிக்காய் தக்காளி எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டு வந்தா. ரொம்பவே சுலபமா அந்த விறகடுப்ப பத்த வச்சா. அரிசிய கழுவி ஒரு பானைய வச்சு அதுல அவ அரிசிய கழுவி ஒல வச்சா. அப்படி அவ சமைச்சுக்கிட்டே அவங்க அக்காங்க கிட்ட, அக்கா, விறகடுப்புல சமைக்கிறதுனால நம்ம ஹெல்த்துக்கு எந்த இஷ்யூஸும் வராம சாப்பாடும் ரொம்ப நல்லா இருக்கும். அதுலயும் மண் பாத்திரத்துல சமைச்சா சுவை 2 மடங்கு அதிகமாகும். ஏசி ரூம்ல சும்மா உட்காந்துக்கிட்டு இருந்தா உடம்புக்கு முடியாம தான் போகும். இப்படி ஓடியாடி வேலை செஞ்சாதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுவும் ஒரு எக்ஸசைஸ் தானே. 1/2 மணி நேரத்துல கோமலி சமையல் வேலையே முடிச்சிட்டா. சுட சுட சாப்பாடும் அப்படியே கொதிக்கிற எண்ணெயில மெதுக்கிற அந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பும். இத பார்த்து 2 பேருக்குமே ரொம்பவுமே பிடிச்சு போச்சு. சமைச்சு முடிச்சதும் எல்லாருமே அங்க இருக்கிற மாந்தோப்புல போய் ஒரு மரத்துக்கு கீழே உக்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. கோமலி இலையில எல்லாருக்குமே சாப்பாட பரிமாறினா. சில்லுன்னு காத்து வீசும் போது அனல் பறக்கிற சாதத்துல அந்த குழம்பு ஊத்தி சாப்பிடும் போது அத வார்த்தையால யாராலையும் சொல்ல முடியாது. சூரியகாந்தம் எல்லாத்தையும் கலந்து ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டு கண்ண மூடி ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. அடடடடா கோமலி, என்ன சமையலுமா? என்ன வேணும்னாலும் சொல்லு. அந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருக்கிற ஷெஃபால கூட நீ சமைக்கிற மாதிரி சமையல் செய்ய முடியாது. இத்தனை நாள் இந்த சுத்தமான காத்து, இங்க இருக்கிற அமைதி, இது எல்லாம் விட்டுட்டு இந்த சிட்டில வாழ்ந்திருக்கோம்னா எங்களுக்கு எவ்வளவு பைத்தியம் இல்ல? உண்மைதான் கோமலி, சிட்டில இருக்கிற வாழ்க்கை தான் நல்ல வாழ்க்கை அப்படின்னு இத்தனை நாளா நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா கிராமத்து வாழ்க்கையில தான் ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கும் அப்படிங்கறத இன்னைக்கு ஒரு நாள்ல நீ எங்க எல்லாருக்கும் கத்து கொடுத்துட்ட. ஆமா கோமலி, நான் சோசியல் மீடியாவுக்காக எப்பவுமே ஒரு பொய்யான உலகத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன்.
ஆனா இதுதான் உண்மையான உலகம். உண்மையான உலகம் ரொம்ப அழகா இருக்கு. அதுலயும் இங்க உன் சாப்பாடு சாப்பிடும் போது கிடைக்கிற சுகமே தனிதான். ராமாராவ் சிரிச்சுக்கிட்டே, பாத்தியா காந்தம், நம்ம தோட்டம் ஏசி மாதிரி எப்படி ஜில்லுன்னு இருக்கு. கோமலியோட சமையலும் ரொம்ப நல்லா இருக்கு. பெரிய மருமகளுக்கும் அறிவு வந்திருக்கு. உண்மைதாங்க. இன்னைக்கு கோமலியோட புண்ணியத்துல இந்த பச்சை பசேல்னு வயலுக்கு நடுவுல ஒரு சூப்பர் கிச்சன் தயாராயிருக்கு. இங்க பாருங்கம்மா சாந்தினி, கமலா, ஒரு வாரம் வரைக்கும் நாம இங்கேயே தான் இருக்க போறோம். இந்த ஒரு வாரம் இங்கேயே சமைச்சு சாப்பிட போறோம். சிட்டிக்கு போக போறதில்ல. என்ன சொல்றீங்க? அதை கேட்டு சாந்தினி கமலாவும் சரி அப்படின்னு சந்தோஷமா ஒத்துக்கிட்டாங்க. அப்படி அன்னைக்கு சாயந்தர நேரம் அவங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டு அதே மாந்தோப்புல கொஞ்ச நேரம் ஓய்வும் எடுத்தாங்க. சிட்டில இருக்கும்போது எல்லாத்துக்குமே சண்டை போட்ட அந்த குடும்பம் இப்போ இயற்கைக்கு நடுவுல சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. இத மரத்துக்கு மேல நின்னு பாத்துக்கிட்டு இருந்த குரங்கு கூட பார்த்து ஆச்சரியப்பட்டுச்சு. இயற்கையோட சேர்ந்து வேலை செஞ்சா சுமையும் நமக்கு சுகமா தான் இருக்கும் அப்படின்னு அன்னைக்கு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த காலத்துல மனுஷங்க எல்லாருமே வசதியா மாறிட்டாங்க. எல்லாரும் அவங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில வர விரும்புறதே இல்ல. அவங்களுக்கு தேவையெல்லாம் ஏசி, உட்காந்த இடத்துல ஃபுட்டு, கையில ஒரு ஸ்மார்ட் போனு. ஆனா அந்த வாழ்க்கையில எந்த சந்தோஷமும் இல்ல. நம்ம பழைய காலத்து படி இயற்கையோட இயற்கையா ஒன்னா உட்காந்துக்கிட்டு ஒற்றுமையா எல்லாரும் ஏதோ இருக்கிறத வச்சு சமைச்சு சாப்பிடும் போது கிடைக்கிற சந்தோஷத்துக்கு வேற எதாலையும் ஈடு கொடுக்க முடியாது. முடிஞ்ச வரைக்கும் நாம இயற்கையோட ஒன்றி வாழ கத்துப்போம். இந்த கதை உங்களுக்கு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டை மட்டும் கொடுக்காம கிராமத்து வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கும்னு நம்புகிறோம். சூரியகாந்த குடும்பத்தில் எல்லாரும் பண்ணுறத பார்த்து நீங்கள் வயிறு குலுங்க சிரிச்சிருப்பீங்க இல்லையா? இது இன்னைக்கான கதை. இன்னொரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.